ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிங்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஃபேமஸான பானிபூரி ரெசிபி தாங்க. ஈவினிங் ஸ்நாக் டிஷ்ஷு. இது ஒரு பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபிங்க. இது வந்து மும்பை அண்ட் டெல்லியில் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லையுமே பாப்புலராக கண்டிப்பாக அந்த பானிபூரி வந்து சேல் பண்ணுறாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறம் 2 கப் ரவைக்கு 4 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இந்த ரவை சேர்க்கறனால தான் பார்த்திங்கன்னா அந்த பானிபூரி வந்து ஸ்டிஃப்னஸாக அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு இருக்குதுங்க. 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மைதா. இந்த டிஷ்க்கு வந்து மைதா சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சுங்க. நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சுடு தண்ணி. இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சூடாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். ஓரளவு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள சூடு அளவுக்கு உள்ள தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா அமுக்கி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு அமுக்கி நல்லா பிசையணுங்க. வெடிப்பே இல்லாமல் கிராக்ஸே இல்லாமல் மாவு வந்து நல்லா நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைவீங்களா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு ஈரத்துணி போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம மசாலா செய்யலாங்க. பூரிக்குள்ளே வைக்கிற பட்டாணி வந்து இது நான் காஞ்ச பட்டாணிங்க. இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து குக்கரில் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு, பட்டாணி கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் மல்லித்தலை, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலாங்க. இது இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் தனியாக கிடைக்கிது. 1 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கைட்டே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது பூரிக்குள்ளே வைக்கிற அந்த பொட்டேட்டோ மசாலா ரெசிபி இதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம அந்த ஸ்பைசி மின்ட் சட்னிங்க, கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. புதினா எனக்கு கிடைக்கலங்க, நீங்கள் புதினாவும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை புதினா ஈக்குவல் குவான்டிட்டி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் மாங்காய் இப்போ சீசனால் மாங்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கு மாங்காய் இல்லாதவங்க நீங்கள் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ மின்ட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்பைசியான மின்ட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கோங்க. இது வடிகட்டாமல் நீங்கள் அப்படியேனாலும் பானி வந்து செய்யலாம். இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் அது கூட 1 டம்ளர் அளவுக்கு புளி கரைச்சதை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா பார்த்திங்க இப்போ தனியாகவே கிடைக்குதுங்க. இப்போ நமக்கு ஸ்பைசி மின்ட் பானி ரெடி ஆயிடுச்சுங்க. அது தனியாக கலக்கி வச்சிடலாம். இன்னொரு சைடு வந்து ஸ்வீட் சட்னி செய்ய போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு சின்ன துண்டு வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்கல்லங்க. அதுக்கப்புறம் 4 போல் டேட்ஸு சீடு எடுத்துகிட்டு இதையும் நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்பைசி மின்ட் பானி ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் சட்னி அப்புறம் பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம வச்சு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சட்னியெல்லாம் செய்யலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சிருங்க. மாவு போட்டு நல்லா தேய்ங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி இருக்குல்லங்க, உங்களுக்கு குட்டியாக சைஸ் வேணும்னா பூரி வந்து குட்டியாக போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டேன். இந்த மூடி வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்குங்க. விளிம்பு வந்து ஷார்ப்பாக உள்ள மூடி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு டக்குன்னு எடுக்க வரும். இப்போ பாருங்கள், ரவுண்டாக உங்களுக்கு பீசஸ் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி திக்னஸ் அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க பூரி. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்லேயே வந்து மின்ட் சட்னி இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அந்த பூரி வந்து உங்களுக்கு நல்லா ரொம்ப புஷ்ஷுன்னு வர்றதுக்கு மட்டும் ஸ்பீடில் வச்சுட்டு அப்புறம் வந்து அடுப்பை சிம் பண்ணிடணுங்க. இல்லைனா கருகிரும். என்ன ஆகும்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பூரி எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாதுங்க. இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடைக்கணும். உடச்சி தான் அதுக்குள்ளே நம்ம மசாலா வச்சு பானியெல்லாம் ஊற்றுவோம். ஸோ அந்த மேலே அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா பூரி மேலே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. இப்போவே எடுத்துட்டோன்னா பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடும். நீங்கள் அமுக்குனிங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடும். அது வந்து நொறுங்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். ஸ்லோலே நல்லா இப்படி திருப்பி போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து வேக வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், மேலே அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகுது. இப்போ நீங்கள் உடச்சிங்கன்னா அப்படி டக்குன்னு அப்படியே நல்லா சுக்குன்னு உடையுங்க. இப்போ அடுத்த பூரி போட்டுக்கலாம். பூரி பொரியும் போது மட்டும் ஃபுல் ஸ்பீடில் வைக்கணுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடணும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கு.
இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மேலே இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் மாதிரி மேலே வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், இது நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த பூரி எப்படி புஷ்ஷுன்னு அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், எல்லா பூரிஸும் நல்லா புஷ்ஷுன்னு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி சுக்குன்னு உடையுதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உடையணுங்க. அதுக்காண்டி தான் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து பூரியை வந்து டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டக்குன்னு எடுத்துடக்கூடாது. நார்மல் பூரி செய்கிற மாதிரி இந்த பானிபூரிக்கு வந்து மேலே இந்த மாதிரி இப்படி கிராக் ஆகணுங்க. எப்படி பாருங்கள், சூப்பராக உடையுது பாருங்கள் பூரி. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து இப்போ மசாலா வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய விரும்புவாங்க, நிறைய வச்சா பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா நிறைய வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ மசாலா உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்வீட் சட்னி, புளித்தண்ணி, மண்டவெல்லம், டேட்ஸ் அரைச்சோம் இல்லைங்க, ஸ்வீட் சட்னி. அப்புறம் இப்போ வந்து இதில் அப்படியே பானியை வந்து பானிங்கிறது தண்ணி தாங்க பானிங்கிறாங்க. இப்போ அந்த மின்ட் சட்னி வந்து அப்படியே நம்ம எடுத்துட்டோன்னா பாருங்கள், சூப்பராக அழகாக பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வீட்டிலே செய்யலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டாடா பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.